வாடியில எப்படி மக்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியா ஒரு இடம் இருக்கும், ஆனா எருதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது, சேஃப்டியே கிடையாது. இதுல உள்ள நிக்கிறதுக்கே ஒரு தில்லு தான் வேணும். முக்கியமா மாடு வளர்க்குற பசங்களுக்கு அதுக்கு மேல ஒரு தில்லு, அது உள்ள கொண்டு போய் களத்துல கொண்டு போய் ஆட்டுற வரைக்குமே ரொம்ப மாசா இருக்குங்க. சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்களே பாருங்க. மதுரையில எப்படி ஜல்லிக்கட்டு ஃபேமஸோ அதே மாதிரி எங்க சேலத்துல எருதாட்டம் தான் ஃபேமஸ்க்கா. எல்லா ஒரு நல்ல காரியத்துக்குமே நம்ம மாடு எல்லாம் போவோம். எங்க சைடு அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காங்கேய மாடு தான் அதிகமா இருக்கும், ஜல்லி மாடு இருக்கும், ஜல்லிக்கட்டுமே நடத்துவாங்க. ஆனா அதிகமா நடத்துறதே எருதாட்டம் தான். அழிஞ்சுக்கிட்டே வந்த கலாச்சாரமே சுத்தமா மாறி போச்சு. அதுல வந்து இந்த தொழில வந்து நான் இந்த கலாச்சாரத்துல ஒரு மாடு வளர்க்கணும் ஒரு 5 வருஷமா நான் இதுல இருக்கேன். இருக்க ஆனா கம்மியாயிட்டே தான் வருது. அதனால இருக்கு இதை வளர்த்திடணும் அப்படிங்கிறதுக்கோசரமே எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அசிங்கப்பட்டு எந்த இடத்துல தன குளிஞ்சாலும் ஒரு எப்படி சொல்றது ஒரு மோட்டிவேஷனா மத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரமே இன்னுமே நான் இது விடாம கடைசி வரைக்குமே இது போகும். இதை விடுறதுதான் ஐடியாவே இல்லை. அடுத்து நம்ம எப்படி சொல்றது ஒரு ஜல்லி மாடு வாங்கி வாடியிலே அவுக்கிறதா ஒரு ஐடியா. கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா சிவகங்கை மஞ்சூரட்டுக்கு வாங்க, வடத்துக்கு வாங்க. எல்லாரும் அங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்காங்க. ஆடு மட்டும் கிடையாது, ஆடு இருக்கு, சேவல் இருக்கு, எல்லாம் இல்லாத நாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் ஒரு குதிரை வண்டி தான் இல்ல, அதுவும் சீக்கிரமா வாங்கி ரைடிங் போட வேண்டியதுதான். கண்டிப்பா நீங்களும் வந்து 2 பேரும் கண்டிப்பா. ரொம்ப